பேர் மரிமுத்து நடேசன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தைப்பிங் பேரா. தைப்பிங்கில் தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷத்துக்கு 1995 கேலுக்கு வந்தேன். கேலேருந்து தொடர்ந்து என் டிப்ளமா முடித்தேன். அதுக்கப்புறம் ஹையர் டிப்ளமா, அதுக்கப்புறம் 45 வயசில் மாஸ்டர்ஸ், 2 மாஸ்டர்ஸ், அப்புறம் 50 வயசில் டாக்டரேட். எனக்கு டாக்டரேட். இது என்னோட தலைமைத்துவம் பயிற்சி ஒரு நிர்வாகத்தை ஓட்ட வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் தைப்பிங் தமிழ் இளைஞர் மணிமன்றம். நான் 19 வயதிலேயே தலைவராகினேன் தைப்பிங் தமிழ் இளைஞர் மணிமன்றத்தில். தொடர்ந்து அந்த மணிமன்றத்தில் அப்போ ஒரு 300-400 பேர் அங்கத்தினர். ஆண்டு கூட்டத்துக்கே ஒரு 500 பேர் வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் 80ல் அந்த இளைஞர் இயக்கம்னு கேட்டிங்கன்னா அதுதான் மணிமன்றம் தான். இப்போ மலேசிய பயனற்ற சங்கத்துக்கு நான் தான் தேசிய தலைவர். ஒரு 14 வருஷமாக நான் தேசிய தலைவராக இருக்கேன். அதுக்கு முன்னே ஒரு 10 வருஷமாக செக்ரட்டரி ஜெனரல், அப்புறம் 2 வருஷமாக டெப்யூட்டி பிரசிடென்ட், 2 வருஷம் டெப்யூட்டி செக்ஜன். ஸோ ஆக நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஜேர்னியை அது ஒரு ஜேர்னி. பயனற்ற சங்கத்தில் ஏன் நான் சேர்ந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றாவது மல்டிரேஷியல், ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா that is a third sector non-profit organization. First sector government, second business, third sector non-profit organization. இதில் சேரும்போது டைப்பிங்கில் தான் தைப்பிங் பயனற்ற சங்கத்தை நடத்தி கொண்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து ஃபம்கால 93லேருந்து ஃபம்கால இருக்கேன். ஒரு 7 வயசில் இருக்கும்போது 7 வயசுலேருந்து ஒரு 17 வயசு வரைக்கும் ஃபார்ம் 5 படிக்கிற வரைக்கும் என் ஈடுபாடு கோயில். அங்கே எங்கள் ரயில்வே கோட்டர்ஸில் ஒரு கோயில். அங்கே முக்கால்வாசி பேர் ஃபுட்பால் ஃபீல்டில் போய் பந்து விளையாடுவாங்க, இங்கே போடுவாங்க, அங்கே போவாங்க. பட் நான்லாம் கோயிலில் இருந்தேன். நம்பிக்கை இறைவன் மேலே, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சு கும்பிட்டுட்டு வரும்போது எனக்கு மட்டும் கும்பிட்றது இல்லை, என் நிர்வாகத்துக்கு என் ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேருக்கும் கும்பிட்டு வரோம். ஸோ என்னோடய கன்விக்ஷன் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க கூட இறைவன் இருக்கார். ஸோ அது தொடர்ந்து இன்றைக்கி வரைக்கும். தைப்பிங்கில் ஒரு 200 இயர்ஸ் ஓல்ட் கிருஷ்ணா டெம்பிள் இப்போ தான் கட்டி முடித்தோம். 2014 ரிவைவ் நல்லா பெருசாக. அதுதான் ஓல்டஸ்ட் கிருஷ்ணா டெம்பிள்னு. ஸோ அதெல்லாம் நம்பிக்கை. நம்ம இந்த நம்பிக்கை இருக்கணும் இறைவன் மேலே. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி தூங்குறதுன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா இட் ஹேட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் யங். முந்தி எப்படியோ வாழ்ந்துடலான்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி வாழையே முடியாது. எல்லாம் பிளானிங். ஒரு வீடு வாங்குறதுனா ஒரு பிளான், காடி வாங்குறதுனா ஒரு பிளான், ஏன்னாச்சும் ரெனோவேஷன் செய்கிறதுனா ஒரு பிளான், தீபாவளி வருதுன்னா அதுக்கும் ஒரு பிளானிங் வேணும், அதுக்கும் தனியாக சேர்க்கணும். ஸோ நீங்கள் யங் ஏஜ்லேயே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது. இல்லாட்டினா நீங்கள் பார்க்கலாம், அன்னாட எத்தனை பேர் டிவால்னா பேங்க்ரப்சி. ரெண்டாவது சிலவங்க கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வழி நீங்கள் பேங்க்கிட்ட கடன் மறந்துட்டிங்கன்னா கொடுக்க ஒரு 10 வருஷத்தில் அது வந்துடும், ஒரு 2-3,000 ரிங்கேட்டுக்கு. அண்ட் தி வில் கீப் ஆன் டிமாண்டிங் யூ. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு லோன் பே பண்ணி முடிச்சுன்னா டிஸ்சார்ஜ் லெட்டர் எடுத்து பண்ணி வச்சுக்கணும். மிந்தி முறையில் இன்கம் டேக்ஸ் யூ பே ப்ராப்ளி, கீப் சம் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டுறவனும் இன்சூரன்ஸ் சேவ் பண்ணுறவனும் தான் உண்மையான ஒரு சிட்டிசன் சொல்லலாம். பிகாஸ் ஒன் யூ ஆர் கிவிங் டு த நேஷன், இன்னொன்று யூ ஆர் கீப்பிங் ஃபார் யுவர் செல்ஃப் சேஃப்டி ப்ரிகாஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா இட்ஸ் கோயிங் பி வெரி டஃப் ஃபார் யூத்ஸ், எஸ்பெஷலி இந்த சேவிங் கல்ச்சர் இது. பிகாஸ் சிலவங்க சொல்லுவாங்க சந்தோஷம் எதில் இருக்குது? பெரிய பங்களோவில் இல்லை, பெரிய வீடில் இல்லை. சந்தோஷம்ன்றது எது உங்களுக்கு நினைக்கிறீங்க வேணும் வாழ்க்கையில்? ஒரு கஞ்சிலா போதும், ஒரு டெரஸ் வீடா போதும், இதெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம்னா போதும். அந்த ஹாப்பினஸ் சிலவங்களுக்கு இப்போ சந்தோஷம் இல்லாமையே வாழ்கிறாங்க. அதனால தான் இப்போ எங்கள் நிர்வாகத்தில் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லோகன், கோ ஃபார் ஹாப்பினஸ். எல்லா ஸ்டாஃப்க்கும் தெரியும். தட் மீன்ஸ் யூ ஆர் ஹாப்பி டூயிங் ஒர்க். வேலை செய்யணும்,
ஒர்க் பிளேஸில், யூ ஆர் ஹாப்பி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒர்க் கல்ச்சரில், யூ ஆர் ஹாப்பி வித் யுவர் ஃபேமிலி, யூ ஆர் ஹாப்பி வித் யுவர் அவுட்டிங்ஸ். ஸோ அதில் தான் இந்த ஸ்லோகன் வந்து நாங்கள் இப்போ ப்ரெஷர் பண்ணுறோம் எங்கள் நிர்வாகத்தில். யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ரியல் ஸ்டோரிஸ். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு 6000 வெள்ளி கட்டணும் ஒரு 2 நாளைக்கு. அந்த ட்ரைனிங் பேர் வந்து ஸ்டோரி டெல்லிங் ஃபார் லீடர்ஸ்னு. இப்போனா கதை சொல்லணும். ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங் ஃபார் லீடர்ஸ்னு இப்போ இதே ஒரு செமினார் இப்போ நடத்துகிறாங்க உலகத்தில். ஸோ ஆகிய நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் ஃப்ரீயாக நாலேஜ் தேடிக்கிறீங்க. கண்டிப்பாக 100 பேரில் ஒரு நாலேஜ் நீங்கள் தேடி இருக்க முடியும். ஸோ ஆகியனால தயவு செஞ்சு ரிப்பீட் ப்ரோக்ராம் இருந்தாலும் உங்கள் நண்பன்கிட்ட சொல்லுங்கள்.